வணக்கம் மக்களே. நம்ம கார்த்தி கதையில ஜனவரி 3 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பூசாரி சாமியாடி சொன்ன பிறகு அந்த நகையை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த நகை உண்மையான நகை. இத பார்த்ததும் அந்த வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. கண்டிப்பா அது உண்மையான நகையா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா அது நம்ம வீட்டுல தானே இருக்கு அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப ஊர் தலைவர் சொல்றாங்க, ஈஸ்வரி அம்மா மேல இவ்வளவு பெரிய பழி போட்டுட்டோம். அவங்க கிட்ட நம்ம கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஈஸ்வரிய விடுதலை பண்ணி கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து, அம்மா, உங்க மேல நாங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய பழி போட்டுட்டோம். உங்ககிட்ட நாங்க எல்லாரும் சேர்ந்து மன்னிப்பு கேக்குறோமா. உங்களுக்கு இந்த முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு. இத கேட்டதும் டக்குன்னு அந்த வில்லன் தடுக்கிறாரு. இங்க பாருங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த முதல் மரியாதைய கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன இப்படி மாற்றி பேசுறீங்க? ஊர் தலைவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, ஈஸ்வரி அம்மா நகை எடுத்துட்டாங்க அப்படிங்கறதுக்காக நீதான் எனக்கு முதல் மரியாதை வேணும் அப்படின்னு சொன்ன. ஆனா இப்போதான் ஈஸ்வரி அம்மா எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சு போயிருச்சுல்ல. அவங்களுக்கு இந்த முதல் மரியாதைய கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ற சிவனாண்டி அப்படின்னு காளியம்மா கேக்குறாங்க. என் மகன் அப்படி என்ன பிரச்சனை பண்ணான்? என் மகன் கரெக்டா தான் கேக்குறான். என் மகனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த முதல் மரியாதை கண்டிப்பா கிடைச்சே ஆகணும் அப்படின்னு. இது கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாரு சிவனாண்டி, ஏன் இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ற? ஈஸ்வரி அம்மாவுக்கு தான் இந்த முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு. அப்போ காளியம்மா சொல்றாங்க, சரி, அப்போ ஒரு போட்டி வச்சுக்கலாம். இது வருஷம் நடக்கிற போட்டி தானே. போன வருஷம் அந்த ஈஸ்வரி ஜெயிச்சிருப்பா. ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா என் மகன் தான் ஜெயிப்பான். வழக்கம் போல சிலம்பம் போட்டி நடக்கட்டும். அந்த சிலம்பம் போட்டியில யாரு அணி ஜெயிக்குதோ அவங்களோட தலைவருக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும். என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னதும் ஊர் தலைவர் கேக்குறாங்க, இங்க பாருங்க, அதெல்லாம் தேவையா? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க ஊர் தலைவரே, அப்படியே இருக்கட்டும். இந்த சிலம்பம் போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களே இந்த முதல் மரியாதைய வாங்கிக்கட்டும். எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோ. அத்தை ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, அப்ப சரி, இந்த முதல் மரியாதை எனக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, நீ பகல் கனவு கண்டுகிட்டே இரு. வருஷம் சிலம்பம் போட்டியில நீ என்கிட்ட தோக்குறது தானே மிச்சம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த சிவனாண்டி காளியம்மா எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் காளியம்மா சொல்றாங்க, மவனே, போன வாட்டி உன்னோட டீம் சிலம்பம் போட்டியில தோத்து போனுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனா அதுக்கு காரணம் அந்த டிரைவர் பையதான். அந்த டிரைவர் பைய இடையில வந்ததுனாலதான் உன்னோட டீம் அந்த சிலம்பம் போட்டியில தோத்து போனுச்சு. ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா அந்த ஈஸ்வரி டிரைவர் பையல இறக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது போதும் நமக்கு. இத வச்சே அவளை நம்ம தோற்கடிச்சிடலாம், அவளோட அந்த கௌரவத்தை வச்சு. இதை கேட்டதும் சிவனாண்டியும் ஆமா சித்தி அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லி, ஈஸ்வரி எல்லாரும் வீட்டுக்கு போக, அப்போ ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, நீ சிலம்பம் போட்டிய பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. மாப்பிள்ளைக்கு சிலம்பம் சூப்பராவே தெரியும். அவரு கண்டிப்பா இந்த சிலம்பம் போட்டியில ஜெயிச்சிருவா. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, அப்படியும் உன் மருமகன் காலில தான் விழுகிற மாதிரி இருக்கும் போல. இங்க பாருக்கா, போன வாட்டி அவன் இருந்ததுனாலதான் நீ சிலம்பம் போட்டியில ஜெயிச்சு நீ இந்த முதல் மரியாதைய வாங்கிக்கிட்ட. இப்ப மறுபடியும் அந்த டிரைவர் பையன் காலில் விழுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த டிரைவர் பையன் காலில் விழுகவே மாட்டேன். அதற்கு வாய்ப்பே கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, எனக்குன்னு ஒரு ஆளை இறக்கி அவனை கண்டிப்பா இந்த சிலம்பம் போட்டியில ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு ராஜா சொல்றாரு. ஈஸ்வரி, அது தேவையில்லாத ரிஸ்க். கண்டிப்பா அவனுங்க இந்த மாதிரி ஒரு சவால் விட்டுருக்கானுங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு திட்டம் அவனுங்க கிட்ட இருக்கும். அதை பயன்படுத்தி உன்னை தோற்கடிக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி பண்றானுங்க. தயவு செஞ்சு இப்படின்னு பேசாத. மாப்பிளைய அந்த சிலம்பம் போட்டியில இறக்கு. ஈஸ்வரி சொல்றாங்க, அவன் இந்த சிலம்பம் போட்டியில எனக்காக கலந்துக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது.
எனக்கு ஜெயிக்க தெரியும் அப்படின்னு சொன்னதும் ராஜா நினைக்கிறாரு, சரி இவகிட்ட இதுக்கு மேல பேசி எந்த வித பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அமைதியா இருக்காங்க. அப்புறமா அந்த வில்லன்கள் குரூப்ப காமிக்கிறாங்க. அவங்க மொத்தமா ரொம்ப பெரிய சாம்பியனா இருக்கிறவரை இறக்குறாங்க. அவரு நேரா அவங்கள பார்த்தே, இங்க பாருங்க, இது வரைக்கும் நான் நிறைய போட்டியில தங்கம் வென்றிருக்கேன். இந்த போட்டியெல்லாம் எனக்கு சாதாரணம். இந்த ஊர்ல உள்ள ஒருத்தவங்க கிட்ட தானே சண்டை போடணும். நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்ல, காளியம்மாளும் சரி எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலை போட்டிக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. ஈஸ்வரி, வில்லி எல்லாருமே அந்த போட்டிக்கு வராங்க. வில்லி நேரா அவங்க புருஷனை பார்க்க அவரு சொல்றாரு, நீ கவலைப்படாத, இந்த வாட்டி ஜெயிக்க போறது நாம தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சா போதும், அக்காக்காரே தோத்துட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் ஏன் புருஷனுக்கு தான் இந்த முதல் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசையில இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அந்த போட்டிக்கு வரவரு வந்து நிக்கிறாரு. ஈஸ்வரியோட ஆளை கூப்பிட ஈஸ்வரியோட தரப்பு ஆள் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போட்டி ஆரம்பமாகுது. முதல் போட்டியிலேயே ஈஸ்வரியோட ஆட்களை தோற்கடிச்சிடுறாங்க. இத பார்த்துட்டு சிவனாண்டி சொல்றாரு, அப்புறம் என்ன, ஈஸ்வரி இறக்குன ஆள் தோத்து போயிட்டான். சோ நான் தான் இந்த போட்டியில ஜெயிச்சேன். இனிமே இந்த ஊருக்குள்ள எனக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்ப வில்லி பார்த்துட்டு, அக்கா இதுக்குதான் இந்த போட்டியெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன், நீ கேட்டியா அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, இங்க பாருங்க, இந்த போட்டியில நான் கலந்துக்கிடவா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க எல்லாரும் நேரா ஹீரோவை பார்த்துட்டு, இங்க பாருங்க தம்பி, வேண்டாமே. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த போட்டியில கலந்துக்க கூடாது அப்படின்னு எதுவும் இல்லையே. நான் இவனை எதிர்த்து போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா உங்க எல்லாருக்கும் பயமா? இத கேட்டதும் அந்த போட்டி விளையாண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, எனக்கெல்லாம் யாரு பார்த்தும் பயம் கிடையாது. நான் கண்டிப்பா போட்டி போடுறேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் போட்டி ஆரம்பிக்குது. அந்த முதல் போட்டியிலேயே அந்த சிவனாண்டியோட ஆள் தோத்து போயிடுறான். ஹீரோ நேரா அவனை பார்த்து, அப்போ நான் ஜெயிச்சிட்டேன், சோ கண்டிப்பா இந்த வாட்டி அத்தைக்கு தானே முதல் மரியாதை அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, ஆமா தம்பி, இனிமே ஈஸ்வரி அம்மாவுக்கு தான் இந்த முதல் மரியாதை அப்படின்னு. இத கேட்டதும் வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா உன் மருமகனை இதுல இறக்கவே கூடாது அப்படின்னு சொன்ன பாத்தியா, இன்னைக்கு அவனாலதான் நீ ஜெயிச்சிருக்க. எல்லாரும் அப்படிதான் சொல்ல போறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, தயவு செஞ்சு என்ன வெறுப்பேத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இத நான் வந்து உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்ததா நீங்க நினைக்க வேண்டாம். இது நீங்க ஜெயிச்சதாவே நினைச்சுக்கிடுங்க. இந்த ஊர் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த போட்டியில கலந்துகிட்டேன். அப்படியே நீங்க நினைச்சுக்கிடுங்க. தேவையில்லாம ஏன் மேல கோவப்பட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி அப்படின்ட்டு அமைதியா நிக்கிறாங்க. ஊர் தலைவர்கள் ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, இந்த போட்டியில உங்களுடைய ஆள் ஜெயிச்சதுனால உங்களுக்கே இந்த முதல் மரியாதை அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம். இது கேட்டதும் ஈஸ்வரியும் அமைதியா இருக்காங்க. வில்லி இத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அக்காக்காரிக்கு இந்த முதல் மரியாதை கிடைக்க கூடாது அப்படின்னு நம்ம பல வகையில சதி திட்டம் போட்டா இந்த டிரைவர் பையன் ஏதாவது ஒரு வகையில முயற்சி பண்ணி ஜெயிச்சர்றானே அப்படின்னு வில்லிக்கு செம கோவம். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து மாலை போட்டு மரியாதை கொடுக்குறாங்க. அப்போ நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரிமா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய மருமகனுக்கு நன்றி சொல்லுங்க, இன்னைக்கு அவரால் தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம கோவம். இந்த டிரைவர் பைய ஜெயிக்க வச்சு நம்ம இந்த ஊருக்கு முதல் மரியாதையா வாங்கிக்கிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வருது. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.